இங்க ஒரு லெமனுக்குள்ள தீய சக்தி இருக்கனால அதை தொடாம ஒரு ஸ்டிக்கை வச்சு அதை அப்படியே பொறுமையா தள்ளி ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அடிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் யாருக்குமே தெரியாத இடத்துல தூக்கி விசிறிடுவான். அந்த கண்ணாடி பாட்டிலுமே விழுந்த போர்ஸ்ல உடஞ்சு போயிரும். அதனால அதுக்குள்ள இருக்க லெமனுமே உருண்டு போக ஆரம்பிச்சிருது. இப்ப இவனுமே வண்டி எடுத்துட்டு வரலான்னு பார்க்கும்போது இவனுக்கே தெரியாம அந்த லெமனை குதிச்சு வந்து வண்டி பின்னாடி சீட்ல உட்காந்துக்குது. அது தெரியாம இவனுமே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இவனுக்கு முன்னாடியே அந்த லெமனு வீட்டோட நடுவுல உட்காந்துருக்கு. அதை பார்த்தோன்னு இவனுமே பயங்கரமா சாக்காய் போயிடுறான். ஆனா அதை பார்த்து அவனோட ரூம்ல இருக்குன்னு ஒருத்தன் பயங்கரமா கோவப்பட்டு அந்த லெமனை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியில விசிறிட்டு கதையுமே லாக் பண்ணிப்பாங்க. அப்ப வீட்டுக்கு வெளியில போயிட்டு இருந்த ஒரு டெட் பாடி மேல அந்த லெமன் விழுந்துடுது. அதனால இப்ப அந்த டெட் பாடிக்குமே உயிர் வந்துடுது. அதை பார்த்தோன்னா சுத்தி இருந்த எல்லாருமே பயந்து ஓடி போயிருவாங்க. அந்த டெட் பாடி இப்ப பொறுமையா நடந்து வந்து இவங்க வீட்டோட கதவை தட்டும். இவனுங்களுமே அது தெரியாம கதவை திறப்பானுங்க. பார்த்தா அது உள்ள வந்து வீட்டுக்குள்ள இருக்க சாப்பாடை போட்டு அது பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருது. இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சாப்பிட்ட கையோட அந்த டெட் பாடியுமே அங்க இருந்து கிளம்பி போய் அதை கொண்டு வந்த கட்டை மேலேயே திரும்ப போய் படுத்துக்குது. அப்ப அந்த பாடி மேல இருந்த லெமனுமே தாவி தாவி திரும்ப வந்து அவனுங்க ரூமுக்குள்ள போயிருது. அதை பார்த்தோன்னா அவனுங்க பயந்து அந்த ரூமுக்குள்ள இருக்க எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. சோ அந்த தீய சக்தி இருக்க லெமனை இப்ப நம்ம ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் கிட்டயுமே போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அவருமே அவங்க கிட்ட ஒரு பைய கொடுத்து விடுவாரு. இப்ப அந்த லெமனை எடுத்து வச்சுட்டு அதை சுத்தியுமே அந்த பைக்குள்ள இருக்கிறத கொட்டிடுவானுங்க. அந்த லெமனை சுத்தி இருக்கிறது அந்த லெமனை இப்ப நகர விடாம பாத்துக்குது. அதை பார்த்தோன்னே இவனுங்க பயங்கரமா ஜாலியா பாட்டு போட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த ரூம்ல இருக்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தீய சக்தினே தெரியாம அந்த லெமனை ஜூஸ் போட்டு குடிச்சிடறான். உங்களுக்குமே இப்படி ஒரு ஏடகுடமான ஃப்ரெண்ட் இருப்பான். அவனோட பேரை கமல்னு சொல்லிட்டு போங்க.